இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. நாள்தோறும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர்நுட்ப நூல்களை துறை வல்லுநர்களின் வழிகாட்டுதலுடன் இயந்திர மொழியாக்க மெஷின் டிரான்ஸ்லேஷன் தொழில்நுட்பத்தின் துணையுடன் தமிழ் மொழியில் உடனுக்குடன் பதிப்பாக்கம் செய்திட 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். மேலும் பழந்தமிழ் ஓலைச்சுவடிகள், அரிய ஆவணங்கள் மற்றும் முக்கிய ஆளுமைகளின் கையெழுத்து பிரதிகளை மின் பதிப்பாக்கம் செய்திட வரும் நிதியாண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் புதுதில்லி, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா, திருவனந்தபுரம் போன்ற பிற இந்திய பெருநகரங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும், குறிப்பாக சிங்கப்பூர், கோலாலம்பூர் மற்றும் துபாய் ஆகிய நகரங்களிலும் தமிழ் புத்தக கண்காட்சிகள் இந்த ஆண்டு முதல் நடத்தப்படும். இதற்கென 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் இளைய தலைமுறையினருக்கும் தமிழ் மரபை முறையாக அறிமுகம் செய்திடும் வகையில் அயலக தமிழர் நல வாரியம் மூலம் அவர்களுக்கு தமிழ் மொழி மற்றும் நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்கும் 100 தமிழாசிரியர்கள் மற்றும் கலைஞர்களை கொண்டு நேரடி வகுப்புகள் நடத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் செம்மொழியின் பெருமையினையும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினையும் உலகத்தமிழ் இளைஞர்களிடையே பரவிடச் செய்திடும் நோக்கத்தில் தமிழ்நாடு மட்டுமின்றி இதர இந்திய நகரங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் உலகத்தமிழ் மையங்களில் பயின்றிடும் மாணவர்களும் பங்கேற்கும் வகையில் கணினி வழி தேர்வு முறையில் உலகத்தமிழ் ஒலிம்பியாட் போட்டி இனி ஆண்டுதோறும் நடத்தப்படும். உலக அளவிலான வெற்றியாளர்கள் மட்டுமின்றி தேசிய மற்றும் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றிடும் மாணவர்களுக்குமான மொத்த பரிசு தொகையாக 1 கோடி ரூபாய் வழங்கி சிறப்பிக்கப்படும். இந்திய திருநாடு பன்மொழிகளின் சங்கமம் என்பதை கருத்தில் கொண்டு உலகின் மிக மூத்த தனிச் செம்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் தொடர்ச்சியினை இளைய தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் அமைக்கப்படும். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த தமிழ் மொழிக்கும் இதர இந்திய மொழிகளுக்குமான மொழியியல் உறவு, தென்னிந்திய பழங்குடி மக்கள் பேசும் மொழிகள் குறித்த பதிவுகள், பாறை ஓவியங்கள் தொடங்கி கல்வெட்டுக்கள், அச்சுக்கலை வழியே கனித்தமிழ் வரையிலான தமிழ் மொழியின் நீண்ட பயணம் குறித்த பல அரிய பதிவுகள் உயர் தொழில்நுட்ப வசதியுடன் இந்த மொழிகளின் அருங்காட்சியகத்தில் இடம்பெறும். பண்பாடு. தமிழ் பண்பாட்டின் தொன்மையினை இலக்கியம், வரலாறு மட்டுமின்றி தொல்லியல், அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொணர்ந்த சான்றுகளையும் அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்து அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறுவிட தேவையான அனைத்து முயற்சிகளையும் நமது அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு இரும்பு கால தொல்லியல் தளங்களில் சேகரிக்கப்பட்ட சான்றுகள் குறித்து உலக புகழ்பெற்ற ஆய்வகங்களில் இருந்து பெறப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தமிழ் நிலப்பரப்பில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு உருக்கும் தொழில்நுட்பத்தின் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது எனும் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உலகிற்கு அறிவித்தார்கள். உலகின் தலைசிறந்த தொல்லியல் ஆய்வாளர்களும் தேசிய அளவிலான தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த ஆய்வு முடிவுகளை வரவேற்றும் பாராட்டியும் உள்ளனர். இரும்பின் தொன்மை குறித்தும் பழந்தமிழரின் தொழில்நுட்ப திறன் குறித்தும் வெளியான இந்த ஆராய்ச்சி முடிவுகளை உலகத் தமிழர்கள் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். இவ்வேளையில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இம்மாமன்றத்தில் பெருமிதத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த வரலாற்றில் இடம்பெறவிருக்கும் வாசகத்தை நாம் நினைவுகூர்ந்து இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்லுவோம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும். தமிழ் பண்பாட்டின் சிறப்புகளை உலகறிய செய்திடும் முயற்சியின் தொடர்ச்சியாக எதிர்வரும் 2025-26 ஆண்டில் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் சிவகங்கை மாவட்டம் கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர், தென்காசி மாவட்டம் கரிவலவந்தநல்லூர், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் மற்றும் சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படும். பழந்தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடும் பயணம் அண்டை மாநிலங்களில் உள்ள பாலூர் ஒடிசா, பெங்கி ஆந்திரா, மஸ்கி கர்நாடகா ஆகிய பகுதிகளுக்கும் விரிவடைந்திருக்கிறது. அகழ்வாராய்ச்சியில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருள்களில் தொல் மரபணுவியல் ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ், உலோகவியல் பகுப்பாய்வு மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ், நுண் தாவரவியல் மைக்ரோ பாட்டனி, மகரந்த பகுப்பாய்வு போலன் அனாலிசிஸ்,
தூண்டொளி வெப்பக்கால கணிப்பு ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டர் லுமினிசன்ஸ் டேட்டிங், மட்பாண்டவியல், செராமிக் டெக்னாலஜி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும். வரும் நிதியாண்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ள 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். மேலும் தென்கிழக்காசியா, மத்திய தரைக்கடல் பகுதி, அரேபிய தீபகற்பம் மற்றும் ரோம பேரரசு பகுதிகளுடன் பழந்தமிழர் மேற்கொண்டிருந்த கடல்வெளி வணிகச் சிறப்பினை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு ஆழ்கடல் அகழ்வாய்வுகளை தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த ஆண்டு புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர்களின் ஆலோசனையுடனும் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் துணையோடும் காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரை விரிவான ஆழ்கடல் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடெங்கும் மேற்கொள்ளப்படும் அகழ்வாராய்ச்சிகளில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருட்களை உயர் தொழில்நுட்ப வசதிகள் கொண்டு அழகுற காட்சிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியகங்கள் அமைப்பதன் மூலம் தமிழ் பண்பாட்டின் பெருமையை உலகிற்கு உரிய முறையில் பறைசாற்றிட முடியும் என இந்த அரசு கருதுகிறது. இந்த வகையில் கொடுமணல் அகழ்வாய்வுகளை முன்னிலைப்படுத்தி ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சங்ககால பாண்டியரின் கடல்வழி வணிகச் சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் உருவாக்கப்படும். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு அரங்கம் உருவாக்கப்படும். ஊரக வளர்ச்சி, ஓலை குடிசைகளில் வசிக்கும் ஏழை குடும்பங்கள் குறித்து முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டிருந்த கருணையினையும், குடிசையில்லா தமிழ்நாடு அமைந்திட வேண்டும் என்ற அவரது பெருங்கனவையும் நினைவு கூறும் வகையில் கடந்த ஆண்டு கலைஞரின் கனவு இல்லம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் நோக்கத்துடன் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்ட 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவாக நடைபெற்று வருகின்றன. அதைத் தொடர்ந்து 2025-26ஆம் ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் தொடங்கப்படும். தமிழ்நாட்டின் கடைக்கோடி குக்கிராமங்களையும் சென்றடையும் வகையில் தரமான சாலை வசதிகளை உருவாக்கிடும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2025-26ஆம் ஆண்டு 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராம சாலைகள் 2200 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். மேலும் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளின் தொடர் பராமரிப்புக்கென ஒவ்வொரு ஆண்டும் மாநில நிதிக்குழு மானியத்திலிருந்து உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்து 25-26ஆம் ஆண்டிற்கு 120 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும். தமிழ்நாட்டில் கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன்னர் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் ஊரகப் பகுதிகளில் வாழும் விளிம்பு நிலை மக்களுக்காக கட்டப்பட்டு தற்போது சீரமைக்க முடியாமல் மிகவும் பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகளை கட்டித்தர இந்த அரசு முடிவு செய்துள்ளது. 2025-26ஆம் ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் 25,000 புதிய வீடுகள் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும். தமிழ்நாட்டின் அனைத்து குக்கிராமங்களும் தன்னிறைவு பெற்றிடும் வகையில் பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரும் நோக்கத்தோடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் 2025-26ஆம் ஆண்டில் 2329 கிராம ஊராட்சிகளில் 1087 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. 2023-24ஆம் ஆண்டில் 40.87 கோடி மனித சக்தி நாட்கள் 13,392 கோடி ரூபாய் செலவினத்தில் எய்தப்பட்டுள்ளன. ஆனால் 2024-25ஆம் ஆண்டில் 27/11/2024 முதல் 11/3/2025 வரை வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 2,839 கோடி ரூபாய் ஊதியம் மற்றும் 957 கோடி ரூபாய் பொருட்கூறுக்கான நிதி என மொத்தம் 3,796 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு இதுவரை விடுவிக்காமல் நிலுவையில் வைத்துள்ளது. நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவித்திட தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 29,465 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம், தமிழ்நாட்டில் நகரப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு, பொது சுகாதாரம், இணைப்புச் சாலைகள், தெருவிளக்குகள், நவீன மின்மயானம், நூலகங்கள்,
மற்றும் கணினியுடன் கூடிய அறிவுசார் மையங்கள் உள்ளிட்ட சமுதாய அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கத்தோடு செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 4132 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இத்திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள பணிகளுக்காக வரும் நிதியாண்டில் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் பல்வேறு திட்ட நிதிகளை திரட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் 6483 கிலோமீட்டர் சாலைகள் 3750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்திட்டத்தின் கீழ் குறிப்பாக 570 கிலோமீட்டர் சாலைகள் 486 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சியிலும், கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மதுரை மாநகராட்சி பகுதிகளில் 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மாநகரத்தில் வாகன போக்குவரத்து பன்மடங்காக அதிகரித்துள்ளதால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வேளச்சேரி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் 7 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் வேளச்சேரி பிரதான சாலையில் இருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மேம்பாலம் 310 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அதேபோன்று ரயில்வே துறையுடன் இணைந்து கொருக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்படும். சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் உயிரி எரிவாயு பயோசிஎன்ஜி நிலையம், இயற்கை உரம் தயாரிக்கும் நிலையம், தானியங்கி பொருள் மீட்பு மையம் ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டி மற்றும் 21 மெகாவாட் திறன் கொண்ட திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் பணி 3450 கோடி ரூபாய் திட்டக்காலத்திற்கான மதிப்பீட்டில் தொடங்கப்படும். இதைப்போன்று திறன்மிக்க திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மின்சார உற்பத்தி செய்யும் பொருட்டு சென்னை மற்றும் தாம்பரம் மாநகராட்சிக்கு அருகில் உள்ள நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு பயன்படும் வகையில் திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலை வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் நிறுவப்படும். இத்திட்டத்தின் கீழ் 1500 டன் மறுசுழற்சி செய்ய இயலாத திடக்கழிவின் செயலாக்கம் மூலம் தினந்தோறும் 15 முதல் 18 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க இயலும். நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான வாழிடச் சூழலை உருவாக்கும் பொருட்டு அடையாறு நதியை மீட்டெடுத்து அழகுற சீரமைக்கும் திட்டம் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. 30 மாத காலத்திற்குள் பணி நிறைவடையக்கூடிய வகையில் இந்த திட்டத்தின் முதற் கட்டமாக சைதாப்பேட்டை முதல் திருவிக பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு 15 மாதங்களுக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும். பருவநிலை மாற்றத்திலிருந்து மீட்கும் தன்மையுடைய 7 மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்காக்கள் ஸ்பாஞ்ச் பார்க் சென்னை பெருநகர பகுதியில் 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள காவிரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி ஆற்றங்கரைகளில் அமைந்துள்ள மாநகராட்சி பகுதியில் இருந்து உருவாகும் கழிவுநீர் ஆற்றில் நேரடியாக கலப்பதை தடுக்கும் பொருட்டு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், நடைபாதைகள், திருவிளக்குகள், நவீன ஓய்வறைகள், குழந்தைகள் விளையாட்டு பூங்காக்கள் மற்றும் இதர நவீன வசதிகளுடன் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் நதிக்கரை மேம்பாட்டு பணிகள் திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சிகளில் மொத்தம் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வரும் நிதியாண்டில் தொடங்கப்படும். தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளுக்கும் 5 நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் 3 கடல்நீரை குடிநீராக்கும் நிலையங்களில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த ஒவ்வொரு குடிநீர் நிலையத்திலிருந்தும் குடிநீர் விநியோகம் நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பிரதான குழாய்கள் மூலம் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் தேவைப்படும் போது ஒரு பகுதியின் உபரி நீரை பற்றாக்குறை உள்ள மற்றொரு பகுதிக்கு மாற்ற இயலவில்லை. எனவே முதன்மை சுற்று குழாய் திட்டம் எனும் புதிய திட்டத்தின் மூலம் அனைத்து நீர் பகிர்மான நிலையங்களையும் இணைத்து சென்னை மாநகரில் உள்ள அனைத்து குடிநீர் விநியோக நிலையங்களுக்கும் சமமான அளவில் குடிநீர் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். சமச்சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்திடும் இத்திட்டம் 2423 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 3 ஆண்டு காலத்திற்குள் நிறைவேற்றப்படும். சென்னை பெருநகர மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவிலும், கோவை மாநகராட்சியில் 120 கோடி ரூபாய் அளவிலும், திருச்சி மாநகராட்சியில் 100 கோடி ரூபாய் அளவிலும் மற்றும் திருப்பூர் மாநகராட்சியில் 100 கோடி ரூபாய் அளவிலும் நகர்ப்புற நிதிப்பத்திரங்கள் வாயிலாக கூடுதல் நிதி ஆதாரங்களை திரட்டுவதன் மூலம்
நகர்ப்புற உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றிட தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் கீழ் உள்ள 40 ஆண்டுகளுக்கு மேலான கூட்டு குடிநீர் திட்டங்களை புதுப்பிக்க வேண்டிய தேவை தற்போது எழுந்துள்ளது. செயல்திறன் குறைந்த பழைய மின் இறைப்பான்கள் மற்றும் குழாய்கள் ஆகியவற்றை மாற்றிடவும், தேவைப்படும் இடங்களில் நீர் ஆதாரங்களை புதுப்பித்து கூட்டு குடிநீர் திட்டங்களை மேம்படுத்தவும் இந்த ஆண்டு 675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 102 கூட்டு குடிநீர் திட்டங்களில் பணிகள் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இத்திட்டப்பகுதிகளில் குடிநீர் வழங்கல் சீராக நடைபெறுவது உறுதி செய்யப்படும். எதிர்வரும் 2025-26 ஆண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் முன்னுரிமை அடிப்படையில் கீழ்கண்ட குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றிடும். புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை மாநகராட்சி, அறந்தாங்கி நகராட்சி மற்றும் 526 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 1820 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4.7 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி நகராட்சிகள், தரங்கம்பாடி, மணல்மேடு மற்றும் குத்தாலம் பேரூராட்சிகள் மற்றும் 1042 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 2200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11.22 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். தென்காசி மாவட்டம், கடையநல்லூர் நகராட்சி மற்றும் 493 ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 864 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5.6 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 639 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 370 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1.3 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 1252 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 890 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4.91 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 214 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 374 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 92,000 மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 138 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 76,000 மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 26,678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமச்சீர் வளர்ச்சி. சென்னை மாநகரத்தின் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்திட வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்ற திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையம் அமைத்தல், குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்துதல், குடிநீர் பணிகள், கல்வி மற்றும் மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகள், ஏரிகள் மற்றும் குளங்கள் மேம்பாட்டுப் பணிகள், கடற்கரை மேம்படுத்துதல், மீன் சந்தை அமைத்தல், உடற்பயிற்சி நிலையம், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு கட்டமைப்பு பணிகள், மின்மயானங்கள் அமைத்தல், துணை மின் நிலையம் மற்றும் மின்மாற்றிகள், தரம் உயர்த்தும் பணிகள், பல வகை தொழில்நுட்ப கல்லூரி அமைத்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குதல் போன்ற பணிகள் 6,858 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாட்டிலேயே அதிக நகரமயமாதல் மற்றும் அதனுடன் எழும் சவால்களை சந்தித்து வரும் மாநிலங்களும் தமிழ்நாடும் ஒன்று. அதிலும் குறிப்பாக சென்னை, கோவை, திருப்பூர், திருச்சி மற்றும் மதுரை போன்ற நகரங்களை நோக்கி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வருவதால் உயர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப சாலை வசதிகள், குடிநீர், தெருவிளக்குகள் மற்றும் கழிவுநீர் அகற்றல் போன்ற அடிப்படை தேவைகளையும், பேருந்து வசதிகள், கல்வி மற்றும் பொது சுகாதார வசதிகளும் விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளில் வழங்கிட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றன. எனினும் பெருநகரங்களின் விரிவாக்கம் ஆங்காங்கே நடைபெறுவதை காட்டிலும் பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்திடும் வகையில் ஒருங்கிணைந்த புதிய நகரங்களை உருவாக்குவது மிகவும் பொருத்தமானது எனும் நகரமைப்பு வல்லுநர்களின் கருத்தை ஏற்று முதற்கட்டமாக சென்னைக்கு அருகே ஓர் புதிய நகரம் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், நிதிநுட்ப வணிக மண்டலங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள், வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், வர்த்தக மையங்கள், மாநாட்டு கூடங்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் துறையின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் அளிக்கும் நிறுவனங்களும் இந்நகரத்தில் அமைக்கப்படும். சமூகத்தின் உயர் வருவாய் கொண்ட வகுப்பினர், மத்தியதர வகுப்பினர் மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட வகுப்பினர் என அனைவருக்குமான வீட்டு வசதிகள் நிறைந்த
பன்னடுக்கு கட்டடங்கள் கொண்டதாக இந்த நகரம் அமையும். விரிவான சாலைகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை மின்சக்தி அமைப்புகள், பகிர்ந்த பணியிட சேவை மற்றும் நகர்ப்புற சதுக்கங்கள், பூங்காக்கள் போன்ற பொழுதுபோக்கு சேவை கட்டமைப்பு வசதியிலும் இந்நகரில் இடம்பெறும். சென்னை மாநகரை இப்புதிய நகரத்துடன் இணைத்திட உரிய சாலை வசதிகள், விரைவு பேருந்துகள், மெட்ரோ ரயில் விரிவாக்கம் ஆகியவையும் உருவாக்கப்படும். உலகத்தர வசதிகளுடன் கூடிய புதிய நகரத்தை குளோபல் சிட்டி உருவாக்கிடுவதற்கான முதற்கட்ட பணிகளை டிட்கோ நிறுவனம் விரைவில் தொடங்கும். மகளிர் நலன். ஆணுக்கு இங்கே பெண் நிகர் எனும் சரிநிகர் சமத்துவ பாதையில் மகளிர் நலனுக்காக பல்வேறு முன்னோடி நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. மகளிருக்கு சொத்துரிமையும், கல்வி, வேலைவாய்ப்புகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் தனி இடஒதுக்கீடும் அளித்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு மகளிரின் முன்னேற்றத்திற்கு பல புதுமையான திட்டங்களை கடந்த 4 ஆண்டுகளில் செயல்படுத்தியுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற நாளிலேயே கையெழுத்திட்ட முதல் 5 கோப்புகளில் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதிக்கும் விடியல் பயணம் என்ற மகத்தான திட்டமும் ஒன்று. தமிழ்நாட்டு மகளிரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள திட்டத்தின் மூலம் பேருந்து பயணம் செய்வோர்களில் பெண்களின் சதவீதம் 40 65% உயர்ந்துள்ளது. தினமும் சராசரியாக 50 லட்சம் மகளிர் பேருந்துகளில் இதுவரை 642 கோடி பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். மகத்தான இந்த திட்டத்தினால் பெண்கள் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் சேமிக்க முடிகிறது என மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திட்டத்திற்காக மானியத் தொகை 3600 கோடி ரூபாயை 2025-26 ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு ஒதுக்கியுள்ளது. மகளிர் நல திட்டங்களுக்கெல்லாம் மகுடம் வைத்தது போல் அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1,15 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தினால் பயன்பெறும் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருப்பது மட்டுமின்றி அவர்கள் கணிசமாக சேமிக்கவும் வழிவகுக்கிறது. இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும். மகளிர் நலன் காக்கும் இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏழை குடும்பங்களை சார்ந்த மாணவியர் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்யும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் தற்போது 4,06,000 மாணவியர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று பயனடைந்து வருகிறார்கள். இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின் உயர்கல்வியில் சேரும் மாணவியர்களின் எண்ணிக்கை சென்ற கல்வியாண்டில் 19% அதிகரித்து கூடுதலாக 40,276 மாணவியர் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் என்பதை பெருமையுடன் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் நிதியாண்டில் இத்திட்டத்தினை செயல்படுத்திட 420 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 36 ஆண்டுகளுக்கு முன்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தருமபுரி மாவட்டத்தில் தொலைநோக்குடன் விதைக்கப்பட்ட சுய உதவிக்குழு திட்டம் இன்று நாடெங்கிலும் கோடிக்கணக்கான மகளிரின் வாழ்வை மேம்படுத்திடும் இயக்கமாக உருவெடுத்துள்ளது. மகளிரிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய இடத்தினை உறுதி செய்திடும் நோக்கில் அவர்களின் வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும் தேவையான நலத்திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. தற்போது 4.76 லட்சம் மகளிர் திட்ட சுய உதவி குழுக்கள் இயங்கி வருகின்றன. சுய உதவிக்குழு இயக்கத்தில் இதுவரை இணைந்திராத மகளிர் மற்றும் விளிம்பு நிலை வாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும். மேலும் வரும் நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு 37,000 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முத்திரை பதிக்கும் திட்டங்களில் ஒன்றான தோழி பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஏற்கனவே தாம்பரம், திருச்சி உள்ளிட்ட 13 இடங்களில் 1,303 மகளிர் பயன்பெறும் வகையில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன. எதிர்வரும் நிதியாண்டில் காஞ்சிபுரம், ஈரோடு, கரூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மேலும் 10 இடங்களில் 800 பெண்கள் பயன்பெறும் வகையில் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் நோக்கத்துடன் நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் மாவட்டந்தோறும் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்ற இலக்கை நோக்கி
தமிழ்நாடு வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் குக்கிராமங்களில் இருந்தும் மாணவியர் தங்களது உயர்கல்வி கனவை நனவாக்கிடும் வகையில் பெருநகரங்களுக்கு வருகை புரியும் போது அவர்களுக்கு தரமிக்க மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதிகள் அமைத்திட வேண்டிய தேவையை அரசு உணர்ந்துள்ளது. எனவே எதிர்வரும் நிதியாண்டில் சென்னை, கோவை மற்றும் மதுரை ஆகிய மாநகரங்களில் தலா 1000 மாணவியர் தங்கும் வகையில் அனைத்து நவீன வசதிகளுடன் மொத்தம் 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும். தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தால் பராமரிக்கப்பட இருக்கும் இவ்விடுதிகளின் சேர்க்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படும். 3ஆம் பாலினத்தவரின் நல்வாழ்விற்கென நாட்டிற்கே முன்னோடியாக பல்வேறு புதுமையான திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்கள் உயர்கல்வி கற்பது இன்றியமையாததாகும். எனவே புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் இவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். 3ஆம் பாலினத்தவர்களுக்கு உரிய விழிப்புணர்வினையும் வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பையும் வழங்குவதன் மூலமே அவர்களுடைய கண்ணியமான வாழ்வினை உறுதி செய்த முடியும் என்று இந்த அரசு உறுதியாக நம்புகிறது. இந்த உயர் நோக்கத்தினை முன்னிறுத்தி ஓர் முன்னோடி முயற்சியாக 3ஆம் பால் இனத்தவரை போக்குவரத்து மேலாண்மை, திருவிழா காலங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும் வகையில் உரிய பயிற்சிகள் வழங்கி ஊர்காவல் படையில் ஈடுபடுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 50 3ஆம் பாலினத்தவர்களை கொண்டு சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகரங்களில் இம்முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும். இவ்வாறு பணிபுரியும் 3ஆம் பால் இனத்தவரின் மதிப்பூதியம், பயிற்சி மற்றும் சீருடை போன்றவை ஊர்காவல் படையினருக்கு சமமான வகையில் வழங்கப்படும். இந்த முன்னோடி முயற்சி மூலம் 3ஆம் பால் இனத்தவரின் சுயமரியாதையுடன் கூடிய வாழ்வு உறுதி செய்யப்படுவதுடன் அவர்கள் சமூக நீரோட்டத்தில் இரண்டர கலந்து வாழ்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும். மூத்த குடிமக்கள் நலன். முதுமை மானுட வாழ்வின் தவிர்க்க இயலாத கட்டமாகும். தனிமை, மருத்துவ நலன் மற்றும் பொருளாதார சார்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்கென மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 25 அன்புச்சோலை மையங்கள் அமைக்கப்படும். இந்த பகல் நேர பாதுகாப்பு மையங்களில் முதியவர்கள் தோழமை உணர்வுடனும் பயனுள்ள பணிகளிலும் ஈடுபடலாம். பகல் நேர பராமரிப்பு உதவி, அத்தியாவசிய மருத்துவ பராமரிப்புக்கான ஏற்பாடுகள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் துணையுடன் இந்த அன்புச்சோலைகள் வழங்கும். குழந்தைகள் நலன். பசிப்பினி மருத்துவ நிலம் அனித்தோ செய்தோ கூர்மின் எமக்கே புறநானூறு. சங்ககாலத்தைச் சார்ந்த குறுநில மன்னர் ஒருவர் ஏழை எளியோரின் பசியை போக்கியதால் பசிப்பினியை போக்கிய மருத்துவராக போற்றப்படுகிறார். அம்மரபின் வழிவந்து தமிழ் சமூகத்தை வழிநடத்திய தலைவர்கள் பலரும் காலந்தோறும் வறுமையை அகற்றிடமும் மாணவர்களின் கல்வி நலன்களை பாதுகாத்திடமும் பல முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி வந்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக பள்ளிக் கல்வியை மேலும் பரவலாக்கவும் கற்றலை இனிமையாக்கவும் எல்லா குழந்தைகளும் பசியின்றி கல்வியறிவு பெற்றிடவும் எந்த தியாகத்தையும் செய்திடுவோம் என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உன்னத நோக்கத்தினை உள்வாங்கி அறிமுகப்படுத்தப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள 30,992 அரசு பள்ளிகளிலும் ஊரக பகுதிகளில் அமைந்துள்ள 3,995 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 17.53 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் மாணவர்களின் வருகை உயர்ந்துள்ளதோடு அவர்களின் ஊட்டச்சத்தும் கற்றல் திறனும் மேம்பட்டுள்ளது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நாட்டிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் தமிழ்நாட்டின் நகரப்பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மேலும் 3.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வரும் கல்வியாண்டு முதல் மேலும் விரிவுபடுத்தப்படும்.
இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக வரும் நிதியாண்டில் 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் நல மையங்களில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்திடும் வகையில் வரும் நிதியாண்டில் சுமார் 83 கோடி ரூபாய் செலவில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் 500 குழந்தைகள் நல மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படும். ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக வரும் நிதியாண்டில் 3676 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 8597 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வி. இன்றைய அரும்புகள் நாளைய மலர்கள், இன்றைய மழலைகள் நாளைய நமது மரபு காக்கும் மாண்புறு செல்வங்கள். அவர்களை வளமோடு வாழ வைப்பது அரசு, ஆடவர், பெண்டிர் இம்மூவரின் ஒத்துழைப்பின் பார்ப்பட்டதாகும். 1971-72 நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த வாசகங்களை மனதில் இருத்தி நமது அரசு பல முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வரும் தலைசிறந்த கல்வியாளருமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பெயரால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2025-26 ஆண்டில் அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் குடிநீர் வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிடும் பொருட்டு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயர் தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் கற்றல் கற்பித்தல் சூழலை நவீனமாக்கிட இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. 2025-26 ஆண்டில் 2000 பள்ளிகளுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணினி ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும். அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பயின்று வரும் பள்ளிகளில் உள்ள 880 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். மேலும் அரசு பள்ளிகளில் 2025-26 ஆண்டில் 2676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 2025-26 ஆண்டில் 1721 முதுகலை ஆசிரியர்களும் 841 பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள். இதற்கான தேர்வு அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடும். அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வும் சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2 ஆண்டுகளில் 780 அரசு பள்ளி மாணவர்கள் இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT, தேசிய சட்ட பல்கலைக்கழகம் NLU உள்ளிட்ட நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சிறப்பிடம் பெற்று சேர்க்கை பெற்றுள்ளனர். மேலும் 12 மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகையுடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்று பெறுகின்றனர். இதன் அடுத்த கட்டமாக 20 வகையான கல்வி பிரிவுகளில் 350க்கும் மேற்பட்ட பல்வேறு அகில இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்வி உதவித்தொகையுடன் கூடிய பட்டப்படிப்பு வாய்ப்புகள் குறித்தான விழிப்புணர்வு நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் சென்றடைய முயற்சிகள் எடுக்கப்படும். முதற்கட்டமாக மாநிலத்தின் அனைத்து 388 ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்துள்ள 500 அரசு பள்ளிகளில் உயர்கல்வி குறித்தான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். இதன் மூலம் இந்த 500 அரசு பள்ளிகள் மட்டுமின்றி அருகில் அமைந்திருக்கும் இதர அரசு பள்ளி மாணவர்களும் பயனடையும் வகையில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் போது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்திடும் 1 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் முதற்கட்டத்தில் பயனடைவார்கள். நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் குறைந்தது 2000 அரசு பள்ளி மாணவர்கள் இனி ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து சிகரம் தொடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கென 50 கோடி ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் சமகர சிக்ஷா கீழ் பல்வேறு மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை கடந்த 7 ஆண்டுகளாக மாநில அரசு சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக மாணவர்களின் அடிப்படை கல்வியறிவை உறுதி செய்யும் எண்ணும் எழுத்தும் திட்டம், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி, தொலைதூர குடியிருப்புகளிலிருந்து மாணவர்கள் பள்ளிகளுக்கு வந்து சென்றிட போக்குவரத்துப்படி, ஆசிரியர்களின் ஊதியம், மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிடும் உயர்கல்வி வழிகாட்டி, மாணவர்களின் தனித்திறன்கள் மிளிர்ந்திட கலைத்திருவிழா, கல்வி சுற்றுலா, இணைய வசதி உள்ளிட்ட பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு திட்டங்கள் மாணவர்களின் கல்வி நலன் சார்ந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த ஆண்டு
மும்மொழிக் கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையிலும் 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்காமல் வஞ்சித்துள்ளது என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியரின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவித்துள்ளது. நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலும் 2000 கோடி ரூபாய் நிதியினை இழந்தாலும் இருமொழிக் கொள்கையினை விட்டுத்தர மாட்டோம் என கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டின் தன்மானம் காத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அணிவகுத்துள்ளனர். எத்தனை தடைகள் எதிர்வரினும் மன உறுதியோடு நம்மை வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாய் திரண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவு கூற விழைகிறேன். தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். தொலைதூர மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு குறிப்பாக பழங்குடியின மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கும் நோக்கத்தோடு மாணவர்கள் அவர்களது இருப்பிடத்திற்கு அருகிலேயே உயர்கல்வியை தொடர்ந்து பயின்றிட அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மற்றும் கல்வராயன்மலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை உள்ளிட்ட இடங்களில் உள்ள தொலைதூர மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள 14 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும். தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக திகழ்ந்திடும் மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருகை புரிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து கோவை மற்றும் திருச்சியில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அறிவை பரவலாக்கிடும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலியில் பொதுமக்கள் போட்டித் தேர்வு எழுதிடும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக தலா 1 லட்சம் புத்தகங்கள் மற்றும் மாநாட்டுக்கூட வசதிகளுடன் நூலகங்கள் அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி சோழமண்டல கடற்கரையினை நில அளவீடு செய்திட திட்டமிட்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் தேவைக்கென நில அளவையர் பயிற்சி வழங்கிட 231 ஆண்டுகளுக்கு முன் 1794 12 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட மதராஸ் நில அளவையர் பள்ளி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே பின்னர் 1859ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரியாக உருப்பெற்றது வரை கிண்டி பொறியியல் கல்லூரியின் பயணம் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. கடந்த 47 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அண்ணா பல்கலைக்கழகம் நாட்டின் முதன்மையான கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாட்டு மாணவர்களின் தொழில்நுட்ப கனவுகளின் சிகரமாய் விளங்கிடும் அண்ணா பல்கலைக்கழகத்தினை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள்ளும் உலக அளவிலான QS தரவரிசை பட்டியலில் முதல் 150 இடங்களுக்குள்ளும் இடம்பெறச் செய்த உரிய செயல் திட்டம் வகுக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் திறன்மிகு வகுப்பறைகள், நவீன தொழில்நுட்ப ஆய்வகங்கள், புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், புத்தொழில் நிறுவன பூங்கா, வளர்ந்து வரும் துறைகளுக்கான ஆராய்ச்சி உதவி, மெய்நிகர் ஆய்வகங்கள் ஆகியவை முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் துணையோடு அமைக்கப்படும். கற்றல் மற்றும் கற்பித்தல் அனுபவத்தை மேம்படுத்திட முன்னணி தொழில்நுட்ப நிபுணர்கள், வெளிநாட்டு பேராசிரியர்கள் 3 மாதங்கள் வரையிலான குறுகிய காலத்திற்கு சிறப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள். முனைவர் பட்ட மற்றும் முதுமுனைவர் ஆய்வு மாணவர்களை ஊக்குவிக்க புதிய திட்டங்கள் வகுக்கப்படும். உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களின் இணைப்படிப்புகளை பயின்றிட வழிவகை உருவாக்கப்படும். நவீன வசதிகளுடன் கூடிய மாணவர் விடுதிகள், தலைசிறந்த வீரர்களை உருவாக்கிட உகந்த விளையாட்டுச் சூழல், அனைத்து உயிரினங்களும் இணைந்து வாழும் பசுமை பரப்பு என அண்ணா பல்கலைக்கழகத்தை
ஆசியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசையில் இடம்பெறச் செய்திட உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். இம்மாபெரும் கனவை நனவாக்கிட அரசு பங்களிப்பு, பல்கலைக்கழக நிதி மற்றும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு ஆகியவற்றை கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். அரசு பல்கலைக்கழகங்களின் நிதி பற்றாக்குறையை குறைக்கும் வண்ணம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் தொகுப்பு நிதி நல்கை 700 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மேலும் தமிழ்நாட்டில் செயல்படும் அரசு பல்கலைக்கழகங்களின் கல்வி செயல்பாடுகள், ஆராய்ச்சி திறன் மேம்பாடு, ஆசிரியர்களுக்கான தொடர்பயிற்சி, பாடத்திட்ட மேம்பாடு, தேர்வு முறை மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் ஆகிய தளங்களில் உரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் 200 கோடி ரூபாய் கொண்ட சிறப்பு தொகுப்பு நிதியம் உருவாக்கப்படும். உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்கள் தங்களது பொருட்களின் வடிவமைப்பு, மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட ஆராய்ச்சிகளை அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்துவதை ஊக்கப்படுத்திட அரசு மானியம் வழங்கப்படும். இதற்கென தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதியை உருவாக்கிட 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் தொழில் நிறுவனங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் இணைந்து செயலாற்றிட வாய்ப்பு உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைகளின் தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இணைய பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி, மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பம், அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, எந்திரவியல், ரோபோட்டிக்ஸ், மின்வாகன தொழில்நுட்பம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் வரும் கல்வியாண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும். இவ்வகை நவீன தொழில்நுட்ப படிப்புகளை மாணவர்களுக்கு முறையாக அறிமுகம் செய்திட 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்படும். அதேபோன்று அரசு பலவகை பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரிகளில் திறன்மிகு உற்பத்தி, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இணைய பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங், உணவு தொழில்நுட்பம், ஃபுட் டெக்னாலஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பம், ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி, ஆளில்லா வான்கலம் வடிவமைப்பு, ட்ரோன் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் ஆகிய துறைகளில் புதிய பட்டய படிப்புகள் அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல் மற்றும் 2ஆம் சுழற்சி முறையில் மாணவர்கள் அதிகம் விரும்பி தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளில் கூடுதலாக 15,000 இடங்கள் வரும் கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும். இம்முயற்சிக்கு தேவையான கட்டமைப்பு மற்றும் மனித வளத்திற்கென 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை பொறுத்தவரை நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. அந்த சாதனை அளவை மேலும் உயர்த்திடும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வியினை தொடர்ந்து வழங்கிட இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் திறன்மிகு வகுப்பறைகள், நவீன ஆய்வகங்கள், மின் பதிப்புகள் கொண்ட நூலகங்கள், மாணவர் விடுதிகள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் 2025-26ஆம் ஆண்டில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ளொதுக்கீடு கடந்த 2021-22ஆம் ஆண்டு கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம் என அவர்களின் மொத்த கல்வி செலவையும் முழுமையாக அரசே ஏற்றுக்கொள்கிறது. இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில் படிப்புகளில் தற்போது பயின்று வரும் 49,038 மாணவர்களின் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்றிடும் வகையில் வரும் நிதியாண்டிற்கு 550 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டின் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அத்தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும். மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனையை வளர்த்திடவும் இளைய தலைமுறையினருக்கு புதிய தொழில்நுட்ப வசதிகளை தொடர்ந்து அறிமுகம் செய்திடும் நோக்கோடு
சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட சென்னை அறிவியல் மையம் உருவாக்கப்படும். இம்மையத்தில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித ஸ்டெம் புலங்கள் மட்டுமின்றி விண்வெளி, வானவியல் துறைகளின் மெய்நிகர் மாதிரிகளும் இடம்பெற்றிருக்கும். குழந்தைகளுக்கான அறிவியல் பூங்கா, நவீன வானவியல் தொலைநோக்கு வசதிகள், ஆழ்கடல் உயிரினங்கள் மற்றும் வானவியல் நகர்வுகளை ஆழ்ந்து உணரக்கூடிய டிஜிட்டல் திரை அனுபவ அரங்குகள், அறிவியல் மாநாட்டு கூடங்கள், பார்வையாளர்களுக்கான பசுமை புல்வெளிகள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட சென்னை அறிவியல் மையம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் அரசு பங்களிப்புடன் உருவாக்கப்படும். நாள்தோறும் மாறிவரும் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க சிந்தனை, தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றுக்கு அணிவேராகவும் அடித்தளமாகவும் இருப்பது அடிப்படை அறிவியல். காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல், புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி சேமிப்பு தேவை, உலகெங்கும் பரவி வரும் நோய்க்கிருமிகள் என பல்வேறு சவால்கள் உருவாகி வருகின்றன. இவைகளுக்கான தீர்வுகளை நோக்கிய பயணத்தில் புதிய பார்வையுடன் அணுகும் அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட துறைகளின் வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதைப் போன்று அடிப்படை அறிவியல் மற்றும் கணித பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆராய்ச்சி சூழலும் தமிழ்நாட்டில் மேம்பட வேண்டும் என்று கல்வியாளர்கள் கருதுவதை நமது அரசு கவனமாக பரிசீலித்து தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவையில் 2 அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்களை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் போன்ற நாட்டின் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கிட 100 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். புகழ்பெற்ற அறிவியல்களின் வழிகாட்டுதலுடன் முனைவர் மற்றும் முதுமுனைவர் பட்டப்படிப்பு மூலம் உயர் அறிவியல் ஆராய்ச்சிகள் மட்டுமின்றி மாணவரிடையே ஆழமான அறிவியல் மனப்பான்மையை உருவாக்கிடவும் இம்மையங்கள் முக்கிய பங்காற்றிடும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8494 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நான் முதல்வன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் உலகை வெல்லும் இளைஞர்களை தமிழ் மண்ணில் படைக்கும் உயரிய நோக்கம் கொண்டது. நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்ற விளையும் இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 41.38 லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். மேலும் 1 லட்சம் ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களில் 1.04 லட்சம் மாணவர்கள் இதுவரை வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றிய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுகளுக்கு தயாராகும் வகையில் 10 மாதங்களுக்கு மாதம் 7500 ரூபாயும், முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 25,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இத்திட்டம் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். நமது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதன் மூலம் அவர்கள் நாட்டின் எதிர்கால உயரிய நோக்கத்துடன் பல முன்னோடி திட்டங்களை நமது அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடும் வகையில் கடந்த நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ் புதல்வன் திட்டத்தில் 3.8 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடும் பொருட்டு அவர்கள் தங்களுடைய பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயின்றிட உதவித்தொகை அளிக்கும் வகையில் 10 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். தமிழ்நாட்டு மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் வகையில் தேவையின் அடிப்படையில் 2025-26 ஆண்டில் 1 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 2500 கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு வங்கிகள் கல்விக் கடன் வழங்குவதை இந்த அரசு உறுதி செய்யும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு. இந்தியாவிலேயே விளையாட்டுத் துறையில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தும் நோக்கில் இந்த அரசு கடந்த 4 ஆண்டுகளில் விளையாட்டு மேம்பாட்டிற்காகவும் விளையாட்டு வீரர்களின் நலனுக்காகவும் பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வென்ற 4554 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இதுவரை 151 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் இதுவரை 93 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022,
கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் 2023, தெற்காசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப், ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை 2023 போன்ற பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு அரசால் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன. இன்று உலக அரங்கில் சதுரங்க விளையாட்டின் தலைநகராக தமிழ்நாடு விளங்குகிறது. இதுவரை 2 உலக சாம்பியன்கள் மற்றும் 31 கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழ் மண்ணிலிருந்து உருவாகியுள்ளனர். இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டும் மாணவர்களிடையே சதுரங்க விளையாட்டை ஊக்குவித்து பல சாம்பியன்களை எதிர்காலத்தில் உருவாக்கும் வகையிலும் பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்க விளையாட்டினை சேர்த்திடும் விதமாக உடல் கல்வி பாடத்திட்டம் உரிய வகையில் மாற்றியமைக்கப்படும். இந்தியாவின் மாறுபட்ட நிலப்பரப்புகள் மற்றும் ஏராளமான இயற்கையில் கொஞ்சம் இடங்கள் மலையேற்ற விளையாட்டு ஆர்வலர்களுக்கு ஏற்றதாக உள்ளன. பயிற்சி பெற்ற மலையேற்ற வீரர்கள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகெங்கும் பயணம் செய்து சிகரம் தொட விழைகின்றனர். எனவே பல்வேறு மலையேற்ற வீரர்களின் பெருங்கனவான உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரியும் தமிழ்நாட்டை சார்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 572 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் திறன்மிக்க மனித வளத்தை அதிகரித்திடவும் தொழிற்சாலைகளின் தேவைக்கேற்ப தொழிற்பயிற்சி அளித்து இளைஞர்களுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை, புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல், காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம், மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார்கோயில், அரியலூர் மாவட்டம் தாப்பலூர், ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்தரகோசமங்கை, திருச்சி மாவட்டம் மணப்பாறை, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், தென்காசி மாவட்டம் குருக்கல்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆகிய 10 இடங்களில் தலா 4 தொழிற்பிரிவுகள் கொண்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மொத்தம் 152 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும். இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக 1308 மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று பயனடைவர். கட்டுமான தொழிலாளரின் குழந்தைகள் தொழிற்கல்வி பெற்று அவர்தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் மற்றும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஆகிய கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் விடுதி வசதியுடன் கூடிய 7 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தலா 6 தொழிற்பிரிவுடன் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய நிதியுதவியுடன் 148 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும். இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக 1370 மாணவ மாணவியர்கள் பயிற்சி பெற்று பயனடைவர். கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு தசைக்கூட்டு வலி பிரச்சனை, மஸ்குலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம் உள்ளிட்ட பணி சார்ந்த நோய்களை கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கும் வகையில் 40 வயதிற்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் 16.7 லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் பயனடைவர். வேகமாக வளர்ந்து வரும் இணையம் சார்ந்த பொருளாதார சூழலில் இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் இத்தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்பட்டது. இந்நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 2000 இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளருக்கு புதிதாக 2 சக்கர மின்வாகனம் ஸ்கூட்டர் வாங்கும் பொருட்டு தலா 20,000 ரூபாய் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சுமார் 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணம் மற்றும் இயலாமை இழப்பீட்டிற்கான குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் இவ்வகை சேவைப்பணி தொழிலாளருக்கென அனைத்து வசதிகளுடன் கூடிய ஓய்வுக்கூடங்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் உருவாக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 1975 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு. நாட்டில் புற்றுநோயினால் பாதிப்படைவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. எனவே தரமான புற்றுநோய் சிகிச்சை மற்றும் உரிய பராமரிப்பு சேவைகளை அனைவருக்கும் வழங்கிட தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது. இக்குறிக்கோளினை நிறைவேற்றும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை மாநில அளவிலான முதன்மை புற்றுநோய் மையமாக அறிவிக்கப்பட்டது. அதனை தரம் உயர்த்தி
உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை, நோய் ஆதரவு சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை 800 படுக்கைகளுடன் கூடிய தன்னாட்சி பெற்ற மையமாக செயல்படும் வகையில் அடுத்த 2 ஆண்டுகளில் 120 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். நவீன நோய் கண்டறியும் முறைகளை கையாண்டு ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிதலை அறிமுகப்படுத்திட இடைநிலை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேவையான நவீன மருத்துவக் கருவிகள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றை 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 3 ஆண்டுகளில் வழங்கிட அரசு திட்டமிட்டுள்ளது. கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கவும் தமிழ்நாட்டில் அந்நோயினை அறவே அகற்றிடவும் HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசியை 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கென 2025-26 ஆண்டில் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். மேலும் அனைத்து மகளிரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வசிப்பிடங்களுக்கு அருகில் சென்று நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் முக்கிய புற்றுநோய்கள் மற்றும் இருதய நோய் ஆகியவற்றை கண்டறிவதற்கான சோதனைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் குறித்து ஆலோசனை வழங்குதல் ஆகிய பல்வேறு சேவைகளை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து வழங்கிட 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருகிவரும் தொற்றா நோய்களின் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் விதமாக மக்களை தேடி மருத்துவம் எனும் மகத்தான திட்டத்தின் மூலம் பயனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் இதுவரை 2,20,00,000 பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வழங்கப்பட்டுள்ளன. தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் முதன்மையான மற்றும் சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியதற்காக ஐநா அமைப்பின் 2024 ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்ற விருது தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு 1461 கோடி ரூபாயும் அவசர ஊர்தி சேவைகளுக்கு 348 கோடி ரூபாயும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 21,906 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில்துறை மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் தோல் பொருட்கள், தானியங்கி வாகனங்கள் மற்றும் வாகன உபபாகங்கள் ஆகியவற்றின் உற்பத்தியில் நாட்டிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது. நாட்டிலேயே தொழிற்சாலைகள் பணிபுரியும் மொத்த பெண் தொழிலாளர்களில் 41% தன்னகத்தை கொண்ட சிறப்பையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஒன்றிய நிதியரசின் நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு கடந்த 2 ஆண்டுகளாக தொழில்துறையில் அதிக அளவிலான முதலீடுகளை ஈர்த்து வருகிறது. தேசிய ஏற்றுமதியில் 33% பங்களிப்புடன் இந்தியாவின் மிகப்பெரும் மின்னணு பொருட்களுக்கான ஏற்றுமதி சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. 2020-21 ஆண்டில் $1.66 பில்லியன் இருந்த மாநிலத்தின் மின்னணு ஏற்றுமதி 2023-24 ஆண்டில் $9.56 பில்லியன் அதிவேக வளர்ச்சி அடைந்துள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை பெற்றிட பல முயற்சிகளை அரசு எடுத்து வருகிறது. அதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எனும் 5 ஆண்டு கால திட்டம் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும். செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் ஒன்று சென்னையில் முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். உலக அளவில் தலைசிறந்த செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு புத்தொழில் நிறுவனங்கள் தங்கள் வடிவமைப்பு மையங்களை தமிழ்நாட்டில் அமைத்திட ஊக்கம் அளிக்கப்படும். பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழிலில் சிறந்து விளங்கும் கோவை மண்டலத்தின் நவீன தொழில் அடையாளமாக எதிர்காலத்தில் விளங்கக்கூடிய வகையில் கோவை சூலூர் பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவிலும் பல்லடம் அருகே 100 ஏக்கர் பரப்பளவிலும் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்படும். அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தைவானிய நிறுவனங்கள் இணைந்து அமைக்கவிருக்கும் இந்த தொழில்நுட்ப பூங்காக்கள் கோவை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். 25 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் டைடல் பூங்காவை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்ட நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து நகரங்களும் இணைந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓசூரில் 5 லட்சம் சதுரடி பரப்பில் உயர்தர அலுவலக வசதிகளை கொண்டு
400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும், விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். இதன் மூலம் 6600 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உலகளாவிய திறன் மையங்களை ஈர்ப்பதில் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கோவை மாநகரங்கள் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளன. அதைத் தொடர்ந்து தொழில் வளர்ச்சியில் பெரும் முன்னேற்றத்தை கண்டு வரும் ஓசூர் நகரை உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டுக்காக ஒரு புதிய மையமாக நிலைநிறுத்துவதற்கு இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த தொலைநோக்கு பார்வையுடன் சென்னையில் பழைய மாமல்லபுரம் சாலையினை தகவல் தொழில்நுட்ப வழித்தடமாக சிறப்புடன் மாற்றி அமைத்ததைப் போன்று ஓசூர் நகரத்தை ஒட்டி உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு வசதியுடன் ஓசூர் அறிவுசார் பெருவழித்தடம், ஓசூர் நாலேஜ் காரிடார் ஒன்று அமைக்கப்படும். உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களுடைய உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களை அங்கு அமைத்திட தேவையான அனைத்து வசதிகளும் இந்த வழித்தடத்தில் இடம்பெற்றிருக்கும். அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை வழங்கிட, பொருளாதார வளர்ச்சியை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக கொண்டு சேர்த்திட இந்த திராவிட மாடல் அரசு அயராது உழைத்து வருகிறது. அந்த உயரிய நோக்கத்தை நடைமுறைப்படுத்திடும் வகையில் கீழ்கண்ட தொழில் முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். தோல் அல்லாத காலணி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள உலகின் முன்னணி நிறுவனங்கள் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்ற தோல் அல்லாத காலணி உற்பத்தி தொழிற்சாலைகளின் மூலம் 1,00,000க்கும் அதிகமான நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதுடன் அவர்களில் 80% பேர் ஊரக பகுதிகளை சார்ந்த பெண்களாக இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இத்துறையில் நாட்டிலேயே அதிக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்திட்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இந்த உற்பத்தி துறையில் இவ்வருடம் 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் மதுரை மாவட்டம் மேலூரிலும் 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் கடலூரிலும் 2 காலனி தொழிற்பூங்காக்கள் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலனி திறன் பயிற்சி மற்றும் ஒன்றை சிப்காட் நிறுவனம் நிறுவிடும். மத்திய மண்டலத்தில் 5,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் திருச்சியில் 280 ஏக்கர் பரப்பளவில் பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் ஏற்கனவே பசுமை ஹைட்ரஜன் மற்றும் வாகன உற்பத்தி துறையில் கணிசமான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. அதைத் தொடர்ந்து இம்மாவட்டத்தில் செயற்கை இழை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா ஒன்று அமைக்கப்படும். கடலூர் மாவட்டத்தில் 500 ஏக்கர் பரப்பளவிலும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 200 ஏக்கர் பரப்பளவிலும் புதிய தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும். கோவை மாவட்டம் பம்ப் மோட்டார் உற்பத்தி மற்றும் வார்ப்பக தொழிலில் நாட்டிலேயே சிறப்பிடம் பெற்றுள்ளது. அத்துறைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை எதிர்நோக்கி உயர் தொழில்நுட்ப பம்ப் மோட்டார் உற்பத்திக்கான உயர்திறன் மையம் ஒன்றும், வார்ப்பக தொழிலுக்கான உயர்திறன் மையம் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அட்வான்ஸ்டு பம்ப் மோட்டார் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபவுண்டரி ஒன்றும் தொழில் கூட்டமைப்பினரோடு இணைந்து டிட்கோ நிறுவனம் அமைக்கும். ஒரு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விமான நிலையங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்பதை நன்கு உணர்ந்த இந்த அரசு சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் தூத்துக்குடி விமான நிலையங்களின் விரிவாக்கத்திற்கு உரிய நிலங்களை கையகப்படுத்தி 2,938 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு வழங்கியுள்ளது. மேலும் சேலம் விமான நிலையத்திற்கென 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னைக்கு அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தென் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும். சங்ககாலம் தொட்டு தமிழரின் கப்பல் கட்டும் வரலாறு நீண்ட நெடிய மரபை கொண்டது. தமிழரின் இத்தகைய கடல்சார் மரபை மீட்டெடுத்திடவும், தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக நிறுவிடவும் தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி குழு 2025 ஒன்றை அரசு அறிமுகப்படுத்தும். கப்பல் மற்றும் படகு வடிவமைப்பு மற்றும் கப்பல் சட்டகம், கட்டுருவாக்கம், ஷிப் ஹல் ஃபேப்ரிகேஷன் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி, ஷிப் என்ஜின் ப்ரொடக்ஷன் ஆகிய துறைகளில் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கங்களை கொண்டு இப்புதிய கொள்கை அமைந்திடும். இந்த தொழிலின் வருகையின் மூலம் கடலூர் மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் 30,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்கும் இக்கொள்கை வித்திடும்.
உயிரி தொழில்நுட்பத் துறையில் பல முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. உயிரி தொழில்நுட்ப சூழல் அமைப்பை ஊக்குவிப்பதற்காகவும் உயிரியல் மருந்து பயோசிமிலர்ஸ் மற்றும் நோய் தீர்வியல் தெரபியூட்டிக்ஸ் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தவும் அதிநவீன உயிர் அறிவியல் பூங்கா ஒன்று சென்னைக்கு அருகில் உருவாக்கப்படும். இதில் உலகத்தரம் வாய்ந்த தரமான உட்கட்டமைப்பு வசதிகள், பொது சோதனை மையங்கள், ஆய்வகங்கள் மற்றும் இத்துறையின் உயர் மதிப்பு கூட்டல் பொருட்களை உற்பத்தி செய்திட தேவையான பிற முக்கிய தொழில்நுட்ப வசதிகளுடன் ஆயத்த உற்பத்தி கூடங்கள் பிளக் அண்ட் பிளே ஆகியவை அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 3915 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பிரிவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. பொறியியல் பொருள்கள், வாகன பாகங்கள், வார்ப்புகள், பம்புகள், ஆயத்த ஆடைகள், தோல் மற்றும் தோல் பொருள்கள் போன்ற பல தொழில்களில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. இந்தியாவிலேயே அதிக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமையப்பெற்ற மாநிலங்களில் 32 லட்சத்திற்கு மேற்பட்ட பதிவுகளுடன் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. எதிர்வரும் 25-26 நிதியாண்டில் வங்கிகள் மூலம் 10 லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படும். மாநிலம் முழுவதும் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் பயன்பெறும் வகையில் இந்த ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம், விழுப்புரம் மாவட்டம் சாரம் மற்றும் நாயனூர், கரூர் மாவட்டம் நாகம்பள்ளி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சூரியூர், மதுரை மாவட்டம் கருத்தப்புளியம்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் தனிச்சியம், தஞ்சாவூர் மாவட்டம் நடுவூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் நரசிங்கநல்லூர் ஆகிய 9 இடங்களில் மொத்தம் 398 ஏக்கர் பரப்பளவில் 366 கோடி ரூபாய் மொத்த திட்ட மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு சிறுதொழில் முன்னேற்ற கழகத்தால் சிட்கோ உருவாக்கப்படும். இதன் மூலம் சுமார் 17,500 நபர்கள் வேலைவாய்ப்பினை பெறுவர். தேனி மாவட்டத்தில் நறுமணப் பொருட்கள், நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை உணவு சார்ந்த பொருட்கள், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மின்கடத்தி உபகரணங்கள், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் மற்றும் சென்னையில் பொறியியல் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் குழுமங்களின் தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தி சந்தைப்படுத்திடவும் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கிடவும் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொது வசதி மையங்கள் மற்றும் இதர வசதிகள் உருவாக்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் திட்ட மதிப்பீட்டில் 35% மூலதன மானியம் மற்றும் 6% வட்டி மானியம் 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 2386 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களுக்கு 259 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் இத்திட்டத்தினை செயல்படுத்திட 170 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கைவினை திட்டம், மரம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள், நகை செய்தல், கண்ணாடி மணி வேலைப்பாடுகள், இசைக்கருவிகள் தயாரித்தல் உள்ளிட்ட 25 வகையான வரை 138 கோடி ரூபாய் கடனுதவி மற்றும் 28 கோடி ரூபாய் கடனுதவி மற்றும் 28 கோடி ரூபாய் மானியம் பெறத்தக்க 7,297 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் சுமார் 19,000 கைவினைஞர்களுக்கு உதவிடும் வகையில் மானிய நிதியாக 74 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புத்தொழில் வளர்ச்சி. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 5 மடங்கு உயர்ந்துள்ளது. 5 மடங்கு உயர்ந்து 10,000 எண்ணிக்கையினை தாண்டி உயர்ந்து வருகிறது. இதனை கருத்தான முன்னெடுப்புகளில் ஒன்றான தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி திட்டத்திற்கு 25-26 ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அண்மையில் உருவாக்கப்பட்ட விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கும் புத்தொழில் நிறுவனங்கள் உலகளவில் தனிமுத்திரை பதித்து வருகின்றன. அவ்வகை விண்வெளி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்திட விண்வெளி தொழில்நுட்ப நிதியாக ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் செயற்கைக்கோள் சோதனைகளுக்கு தேவையான முன்மாதிரி தயாரிப்பு ஆய்வகம், விண்வெளி தரத்திற்கேற்ற பரிசோதனை வசதிகள், தொழில் வளர்ச்சி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வசதிகள் சென்னையில் அமைக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 1,918 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் படைப்பகம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக அறிவார்ந்த சூழலை ஏற்படுத்தவும், புத்தொழில் தொடங்குவோர் மற்றும் தொழில் முனைவோர் குறைந்த கட்டணத்தில் தங்கள் அலுவலகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில்
பகிர்ந்த பணியிடச் சேவை கோவொர்க்கிங் ஸ்பேஸ் வசதிகளை உள்ளடக்கி சென்னை கொளத்தூரில் அமைக்கப்பட்ட முதல்வர் படைப்பகம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களுடன் கூடிய நூலகம், கட்டணமில்லா இணைய வசதி, குளிரூட்டப்பட்ட ஆலோசனை கூடங்கள் மற்றும் கணினி உள்ளிட்ட அலுவலக கட்டமைப்பு வசதியுடன் கூடிய பகிர்ந்த பணியிடச் சேவை மூலம் புத்தொழில் முனைவோர், தகவல் தொழில்நுட்ப பணியாளர் மற்றும் மாணவர்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி தங்கள் இல்லங்களுக்கு அருகிலேயே தேவையான நேரங்களில் பெண்களும் பணிபுரிந்திடும் பெரும் வாய்ப்பும் உருவாகும். முதல்வர் படைப்பகம் CM ஸ்பேசஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், தாம்பரம் மற்றும் ஆவடி உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் 30 இடங்களில் ஒரு மையம் தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தகவல் தொழில்நுட்பம், இயங்குபடம், காட்சிப்படுத்தல், விளையாட்டு, சித்திரக்கதைகள் மற்றும் விரிவாக்கப்பட்ட மெய்நிகர் AVGC XR கொள்கை ஒன்று துறை சார்ந்த வல்லுநரோடு இணைந்து உருவாக்கப்பட்டு வருகிறது. இத்துறையில் பெருமளவில் உருவாகி வரும் புதிய தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தி உயர்நுட்ப வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏற்படுத்திட வகை செய்யும் பொருட்டு சென்னையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் ஒரு திறன்மிகு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் VN AVGC XR ஹப் என்னும் பெயரில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அதன் துணை மையங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து 3 ஆண்டுகளில் படிப்படியாக உருவாக்கப்படும். தகவல் தொழில்நுட்பத்துறையில் செயல்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு இணைய சேவைகள் மற்றும் தரவு கட்டமைப்புகளுக்காக பெருமளவில் மூலதனம் தேவைப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு ITNT மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் நிறுவனத்தில் பதிவு செய்துள்ள புத்தொழில் நிறுவனங்கள் தரவு மைய சேவைகளில் எளிதில் பெறும் பொருட்டு தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பு வரையிலான தரவு மைய சேவைகளுக்கான வில்லைகளை வவுச்சர்ஸ் ஃபார் டேட்டா சென்டர் சர்வீசஸ் வழங்கிடும் திட்டம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு புத்தொழில் தரவு மைய சேவை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளம், நீரின்றி அமையாது உலகு. தமிழ்நாட்டின் நீர்வளத்தினை பாதுகாத்து மேம்படுத்தும் பொருட்டு வரும் நிதியாண்டு முதல் ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் காம்ப்ரஹென்சிவ் வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் புரோகிராம் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் புதிய நீர்ப்பாசன திட்டங்களை ஆய்வு செய்தல், புதிய நீர்ப்பாசன கட்டுமானங்களை அமைத்தல், ஏற்கனவே உள்ள நீர்ப்பாசன கட்டுமானங்களை புதுப்பித்தல், நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டங்கள், வெள்ள பாதுகாப்பு மற்றும் தணிப்பு திட்டங்கள், அணைகளை மேலாண்மை செய்யும் திட்டங்கள், கடலரிப்பு தடுப்பு திட்டங்கள் மட்டுமின்றி அனைத்து நீர்நிலைகளையும் புனரமைத்து மேம்படுத்தி உரிய முறையில் பாதுகாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள நீர் ஆதாரங்கள் மற்றும் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தில் கிடைக்கப்பெறும் குடிநீரை கொண்டு சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவை நிறைவு செய்யப்பட்டு வருகிறது. எனினும் சென்னையில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகி வருவதாலும் மாறி வரும் பருவநிலை மாற்றத்தினால் அவ்வப்போது ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கவும் புதிய நீர்த்திட்டங்களை அமைப்பது இன்றியமையாததாகும். இந்த வகையில் சென்னைக்கு அருகே அமைந்துள்ள கோவளம் உப வடிநிலத்தில் பருவகாலங்களில் கிடைக்கும் வெள்ள நீரின் ஒரு பகுதியை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்தில் பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் 4375 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் சுமார் 1.6 TMC கொள்ளளவில் ஆண்டிற்கு 2.25 TMC அளவிற்கு வெள்ள நீரினை சேமிக்கும் வகையில் சென்னையின் 6வது நீர்த்தேக்கமாக புதிய நீர்த்தேக்கம் ஒன்று 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கக்கூடிய 170 MLD குடிநீரை கொண்டு சென்னை பெருநகர மக்களின் குடிநீர் தேவை குறிப்பிடத்தக்க அளவில் நீண்ட காலத்திற்கு நிறைவு செய்யப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9460 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பசுமை ஆற்றல், தமிழ்நாட்டினை எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட தற்போதைய மின் தேவை 2 மடங்காக உயர்ந்திடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உயர் இலக்கினை அடையும் நோக்கில் வரும் 2030 ஆண்டிற்குள் 100 பில்லியன் யூனிட் கூடுதல் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை நமது மாநிலத்தில் உருவாக்கிட உரிய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அந்த இலக்கை நோக்கிய பசுமை பயணத்தின் முதல் கட்டமாக வெள்ளிமலை பகுதியில்
1100 மெகாவாட் திறன் மற்றும் ஆழியாறு பகுதியில் 1800 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டங்கள் மொத்தம் 11,721 கோடி ரூபாய் முதலீட்டில் பொதுத்துறை தனியார் பங்கேற்புடன் உருவாக்கப்படும். மேலும் சூரிய ஒளி நேரத்திற்கு பின்னரும் நாள் முழுவதும் தூய்மையான புதுப்பிக்கப்பட்ட மின்சாரம் வழங்கும் நோக்கத்துடன் எதிர்வரும் 2025-26 ஆண்டில் மட்டும் மணிக்கு 4000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கலன் சேமிப்பு அமைப்புகள் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சூரிய மின்சக்தியை சேமித்து மாலை நேரங்களில் காணப்படும் உயர் மின் நுகர்வு நேரங்களில் தேவையான மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் பெருமளவு செலவு குறைவதோடு கார்பன் நீக்கம் செய்து தூய்மையான மின்சக்தியை விநியோகிக்க வழிவகுக்கிறது. மேலும் ஏற்றுமதி துறையில் நாடுகளால் விதிக்கப்பட்ட கார்பன் சரி செய்தல் கட்டணங்களால் கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் டாரிஃப் பாதிக்கப்படும் உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு இத்தகைய சேமிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி வழங்கப்படும் போது உலக அரங்கில் தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்கள் முதன்மை பெற இயலும். மாநிலத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மேம்படுத்துவதற்காக தற்போதுள்ள பல்வேறு கொள்கைகளை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை இன்டகிரேட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி பாலிசி வெளியிடப்படும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now.